சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற எதிர்நீச்சல் 2 சீரியலில் ஆணாதிக்கம் பண்ணி பெண்ணை அடிமையாக்க நினைத்த குணசேகரனை 4 பெண்களும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். இதனால் வெளியவே வர முடியாமல் இருந்த குணசேகரனுக்கு போஸ்டர் பெரியசாமி கொடுத்த ஐடியாவின்படி இப்பொழுது வெளியே வந்து விடுகிறார். இருவரும் சம்மந்தி ஆகலாம்னு முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தர்சன் மற்றும் போஸ்டர் பெரியசாமியின் இளைய மகளான அன்புக்கரசிக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. இந்த திருமணத்தை தடுக்க நினைக்கும் 4 பெண்களுக்கு தற்பொழுது கிடைத்திருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்சன் பார்கவி பெண்ணை காதலித்து ஏமாற்றி இருக்கிறார் என்பதுதான். அதனால்தான் இதன் மூலம் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திவிடவும் பார்கவியுடன் சேர்ந்து தர்சனை கல்யாணம் பண்ண பிளான் போடுகிறார்கள். இந்த வகையில் தர்சன் மற்றும் பார்கவிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் ஜெயிலில் இருந்து வந்த குணசேகரனை எப்படியாவது மறுபடியும் உள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் என்று கதிர் திட்டம் போட்டுட்டு இருக்கிறார். ஏனெனில் வெளியே குணசேகரன் இருந்தால் கதிருடைய பிளான் எதுவும் நிறைவேறாது. சொத்தையும் அனுபவிக்க முடியாது என்பதனாலே குணசேகரனுக்கு தெரியாமலேயே பல தில்லாலங்கடி வேலைகளை கதிர் செய்து வருகிறார். அதன்படி வீட்டுக்கு வந்த குணசேகரனுக்கு ஆரத்தி எடுக்க சொல்லி நந்தினியை கதிர் டார்ச்சர் செய்கிறார். ஏற்கனவே இந்த நிலையில் 4 பெண்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அதற்கு காரணம் குணசேகரன்தான் என்பார். இப்படி இருக்கும் பட்சத்தில் குணசேகரனின் பரோல் கேன்சல் ஆகிவிடும். மறுபடியும் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும். இதை தெரிந்து கொள்ளும் கதிர் குணசேகரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி பெண்களை துன்புறுத்தி அவர்களின் ஒட்டுமொத்த கோபத்தையும் குணசேகரன் மீது திருப்புவதற்கு சதி போடுகிறார். இதை தெரியாத குணசேகரன் தம்பியின் பாசத்தையும் பெண்களை எப்படி அடக்குமுறை செய்கிறார் என்பதையும் பார்த்து பூரிப்படைகிறார். ஆனால் நம்ப வைத்து காலை வாரிவிடப் போகிறார் என்பது இப்போதுக்கு குணசேகரனுக்கு புரியப்போவதில்லை. ஆனால் இப்போது ஜனனியின் நோக்கம் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்பது இல்லை. சுமூகமாக இருந்து தர்சன் அன்புக்கரசி கல்யாணத்தை நிறுத்தி பார்கவியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் பிளான். இப்படி ஒரு செக் வைத்துவிட்டால் குணசேகரின் ஆசைப்படி வெளியே இருக்கவும் முடியாது. கதிர் ஆசைப்பட்ட மாதிரி தர்சனை ஒதுக்கவும் முடியாது என்பதற்காக ஜனனி ஒரே கல்லில் 2 மாங்காய்க்கு குறி வைத்து விட்டார்.